23/5/2025 ஸ்வர்ண கேரளா எஸ்கே 4வது குழுக்கள் இது. சரிங்களா, அதோடைய கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், 22 காருண்யா 573க்கு நம்ம கொடுத்தது ஆல் போர்டு 0-1 பாஸ், 1க்கு பவர் 6 பாஸ், 2க்கு கொடுத்தோம்னா சப்போர்ட்டுக்கு 2க்கு பவர் 7 பாஸ், ரிசல்ட்டு 6-1-7. சரிங்களா, நம்ம 7 பி போர்டில் சி போர்டுக்கு வந்திருக்கு 7. 1 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம். 1 அப்படி பி போர்டுக்கு போயிருக்கு. இந்த 6 மட்டும் ஏ போர்டுக்கு போயிருக்குது. சரிங்களா, நம்ம 61ங்கிற நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்குறோம். அது வந்துட்டு ஏபியில் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, ஆனால் 2டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 7-6-1ங்கிறத வைக்கல. சரிங்களா, நான் எதிர்பார்த்தது வேறு ஜாயின் பண்ணி அடிப்பாங்கன்னு. 0-6-1 5-1-6 பாக்ஸில் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஆனால் 7 வச்சு அடிச்சிட்டாங்க. 6-7 கொடுத்தீங்கன்னா 675ங்கிற ஒரு நம்பர் வரணும். அந்த 5 எடுத்துகிட்டு 1 மட்டும் 6-1 அப்படி உள்ளே வச்சு 7 வச்சு அடிச்சிருக்காங்க. இப்படி தான் ரிசல்ட் வந்திருக்குது. ஆக மொத்தத்தில் 61 நம்ம கொடுத்துருக்கோம். ஏபிபிசி ஏசி ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். 61 வின்னிங். சரிங்களா, ஆல் போர்டு 1 வின்னிங். அப்புறம் வந்து பவர் நம்பர் 2 உள்ளே வந்திருக்குது. சரிங்களா, போர்டு வாரியாக பார்த்ததில் வந்து பி போர்டில் வச்ச 7 சி போர்டுக்கு வந்திருக்குது. பி போர்டில் வச்ச 6 ஏ போர்டுக்கு பிறகு இந்த 1 அப்படியே உள்ளே வந்திருக்குது. அவ்வளோதான். சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்தலாம். நம்மளுக்கு 61ங்கிறது டெஃபினட்டாக கன்ஃபார்மாக வின்னிங் வந்திருக்கு. 61ஆம் நம்பர் நம்மளுக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அந்த 61 வைப்பாங்கங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் அது வந்திருக்குது. சரிங்களா, நாளைக்கு கூட ஒரு 61 வரலாம். அதே 61 அதே ஏபியிலே வந்தால் வரலாம். ஏன்னா வைக்கிறவங்க நான் நம்பர் கொடுக்கல, இருந்தாலும் வைக்கிறவங்க வைக்கலாம். சரிங்களா, 61 வரதுக்கு வாய்ப்பு உண்டு. 2டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கல, 3 டிஜிட்டலில் வச்சுருக்கேன். அது எப்படிங்கிறது சொல்கிறேன். சேனலில் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை தர வகையில் நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல்லைக்கான ஆனில் போடுங்க. உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, மற்றவங்களுக்கு யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். இந்த விளையாட்டு டிக்கெட் விளையாடுறவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, பெல்லைக்கான எப்பவும் ஆனில் போடுங்க. என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சி தான் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஸ்வர்ண கேரளா எஸ்கே 4. சரிங்களா, அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149. இது கேரளா மட்டும் டியர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நம்பரை நம்ம புக்கிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, 1 மணி டியர், 6 மணி டியர், 8 மணி டியர், 3 மணி கேரளா 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா, 8610575149. சரிங்களா, இந்த நம்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா, புக்கிங் போட விருப்பம் இருக்கும்போது ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-6. சரிங்களா, 8-6ங்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது, கான்ஃபிடன்ஸாக. திரும்பவும் சப்போர்ட்டுக்கு 2ஆம் நம்பரே கொடுத்துருக்குறேன். சரிங்களா, 2ஆம் நம்பரு சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன். 8க்கு பவர் 3, 6க்கு பவர் 1, 2க்கு பவர் 7. இதிலேருந்து நாளைக்கு ரிசல்ட் வரலாம். சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-3. சரிங்களா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-1. திரும்பவும் 1ஆம் நம்பர் அடிக்கலாம். சரிங்களா, இதில் வந்து 0-5 தான் கொடுக்கல நான். அதுவும் நிறையா வந்ததுனால கொடுக்காமல் இருக்கிறேன் போர்டுக்கு. ஆனால் ஒரு 0வோ 5ஓ நாளைக்கு உள்ளே கிராஸ் ஆகலாம், இல்லைன்னா வராமலையும் போகலாம். சரிங்களா, ஏன்னா உங்கள் கணிப்பில் நீங்கள் அதை அப்படி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா பி போர்டுக்கு அதிகபட்சமாக 0வோ 5ஓ வரலாம். சரிங்களா, அதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. பி போர்டுக்கு 0வோ 5ஓ வரலாம். ஏன்னா நிறையா அடிக்கிறதுனால நான் அதை கொடுக்கல. சரி, இந்த நம்பருங்க கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருந்ததுனால இதை கொடுக்குறேன் நான். 7-1. சரிங்களா, சி 2-9. இந்த 0-5ங்கிறது உங்கள் கணிப்பில் 3 டிஜிட்டல் செட் பண்ணும்போது வந்துச்சுன்னா நீங்கள் 0-5 தாராளமாக வைக்கலாம். அப்படி ஒன்று 7-1 அப்படியும் வைக்கலாம். சரிங்களா, அது உங்களுடைய இஷ்டம். சொல்கிறத நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். அதேமாரி 6ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாங்க நாளைக்கு. சரிங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 85 06 47 19 26 32 28 29. இதுதான் நாளைக்கு 2D. இதில் ஜாயின் நம்பர் இருக்கிறதா பாருங்கள். நாளைக்கு 3 டிஜிட்டல் செட் ஆகுதான்னு பாருங்கள். நேற்றுக்கு வந்து 61 மட்டும் நமக்கு கான்ஃபிடன்ஸாக வந்தது கொடுத்துருக்கோம். ஆனால் ஜோடி நம்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வரல. 7ஆம் நம்பர் ஆனால் உள்ளே வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஜோடி நம்பர் 3 டிஜிட்டல் இதில் வருதா பாருங்கள். நம்ம எப்பவுமே சொல்லிக் கொடுக்குறது தான், இதில் இருந்து தான் வருது. சரிங்களா, ஜோடி நாளைக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா, பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. 85 இருக்குது, 28 இருக்குது, இது ஜோடி சேரலாம். 32 இருக்குது, 26 இருக்குது சேரலாம்.
32 28 சேரலாம் சரிங்களா. 29 இதுவும் சேரலாம். அப்படி 3 டிஜிட்டு 19 29 அதுவும் சேரலாம். 06 இது வந்து 06ஆகவும் வரலாம், 56ஆகவும் வரலாம். அப்படி 56 வரும்போது இதில் ஜோடி சேரும் சரிங்களா. ஏன்னா நம்ம 06 இருக்கிற மாதிரி கொடுத்துருவோம். ஒருவேளை பவர் பண்ணால் இப்படி வரலாம் சரிங்களா. இல்லை இதை பவர் பண்ணலாம், இப்படி 80ன்னு பவர் பண்ணலாம். 80னாலும் இதில் ஜோடி சேர்ந்துடும் சரிங்களா. அதுதான் நான் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் சரிங்களா. பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. 47 19 இதெல்லாம் வரக்கூடிய நம்பர். நாளைக்கு உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. அதேமாதிரி 2Dயை பொறுத்த வரைக்கும் 77014 இது கான்ஃபிடன்ஸ் நம்பர். மிஸ் ஆச்சுன்னா கீழே பவர் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா. 3Dயை பொறுத்த வரைக்கும் 612 அந்த 61 திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்படி வந்தால் 612 வரலாம். 605 852 508 329 479 823 219 சரிங்களா. இது 3 டிஜிட்டலுக்கான நான் கொடுக்குற நம்பர். உங்கள் கணிப்புலையும் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும். ஆனால் செட் பண்ணி வைக்கிறது இங்கே அழகாக நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். எப்போவுமே நம்ம சொல்கிறது இந்த சரௌண்டிங் இது வந்து மேட்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் எப்போவுமே. அதுமாதிரி டபுள்ஸ் வந்துச்சுனாலும் இதோடு மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம், நல்ல ஒரு இது கிடைக்கும் சரிங்களா. பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கொஸ்டினில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.